வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பாம்பன் பாலத்துக்கு கீழே வீச்சு வலை வீசி மீன் பிடிக்கிற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த தாத்தா வீச்சு வலையில் எவ்வளோ மீன்கள் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோவில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதாவது ஒரு சாக்கு நிறைய மடவா மீன்களை இந்த வீச்சு வலை மூலியமாக பிடிச்சாங்க. இந்த வீச்சு வலைனா மீன்கள் கூட்டத்தை பார்த்துட்டு தன் கையில் உள்ள வலையை வீசி அந்த மீன்கள் பிடிக்கிறது தான் வீச்சு வலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீச்சு வலை வீசுறதுக்காக தாத்தா கடலுக்குள்ளே இறங்கிட்டாங்க. அந்த மீன்கள் கூட்டத்தை பார்த்து சொல்றதுக்காக அவங்களோட நண்பர், அதாவது இன்னொரு மீனவர் மேலே உள்ள பாலத்திலிருந்து இந்த இடத்துல மீன்கள் கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன உடனே அந்த திசையை நோக்கி அவங்க வீச்சு வலையை வீசிட்டாங்க. கடல் வேற, காற்று வேற, சரியான உரமாக இருக்குது, கடலும் சரியான கலக்காக இருக்குது. இருந்தாலும் மேலே இருந்து கரெக்டாக அவங்க மீன்களை பார்த்து சொன்னதுனால இன்னைக்கு இவங்க எவ்வளோ மீன்களை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீச்சு வலை ஃபிஷிங் வீடியோ பிடிக்கும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதுன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கடல் ராசா சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே நம்ம கடல் ராசாங்கிற பேர்லேயே தான் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக இந்த வீச்சு வலையை வீசி கரெக்டாக அந்த மீனுக்கு மேலே அந்த வலையை செட் பண்ணி வச்சுட்ருக்காங்க இந்த தாத்தா. காற்று வேற சரியான உரமாக இருக்குது. இந்த காற்றுக்குள்ளேயும் இந்த தாத்தா தண்ணிக்குள்ளே முங்கி அந்த வலைகளை அமுக்குறது ரொம்பவுமே பாவமாக கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க மீன்களை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கடலுக்குள்ளே முங்கி அந்த வலைகளை உள்ளே செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடடா, இன்னைக்கு நம்ம வீச்சு வலையில் எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு பாருங்களேன். இது நாள் வரைய நான் வீச்சு வலையில் இவ்வளோ மீன் பார்த்ததே கிடையாது. எனக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த டயத்தில் அந்த தாத்தா, தம்பி வேமா பைக்கர்றா, மீனை ஏலத்தில் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. உடனே எடுங்க தாத்தா, உடனே மீன்களை கழிச்சுத்தாங்க, வாங்க உடனே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களோட தயார் நிலையில் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த மீன்களோட ரேட் ரொம்பவுமே கம்மியாக போனதுனால ஏலத்துக்கு கொண்டு போக முடியலை. இந்த மீனில் நம்ம ஊரில் மடவான்னு சொல்லுவாங்க. அந்த மீன் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ கழிச்சு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்களேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதாங்க பார்க்கேன் இவ்வளவு மீன்களையும் வீச்சு வலையில. ஒவ்வொரு கண்டிக்கும் ஒவ்வொரு மீன் நிக்குது. இந்த மடவா மீன் முடிய மீனை தானையா எனக்கு கஷ்டம் போடுங்க. வீட்டோட போட்டு விட்டுட்டு நோக்கா அடிக்கிட்டு போயிருக்கலாம். பைக்கு போய் தான் அதிகம் கட்டியம் இந்த போட்டாட்டு நீங்கள் அப்படி எடுங்க, அப்படி போட்டாட்டு நான் கொடுத்தேங்க. என்னப்பா போயிடலாம் பைக்கில் பாமனுக்கு வாங்க போவா. இந்த போதுமா
இந்த உதவி நம்ம பண்ண நாளைக்கு ஃபோட்டோ பிடிக்கும்போது கொலை பண்ணுறது இல்லை. இது 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 எதில் காட்டுறதுப்பா? ஃபேஸ்புக்கில். யார் பார்க்குறது பூரா? இது நம்மள மாதிரி ஆட்கள் தான் பார்ப்பாங்க. ஆமாம், அன்னைக்கு கால் ஓட்டு அடிக்கிட்டு இருக்கேன். தாத்தா காலில் வளர்த்துறாரு பாருங்க. இப்போ சொல்கிறாங்க, அனுப்புகிறாங்க. சரி, உங்களை அப்படியெல்லாம் பார்க்கணும், நம்மளை பார்த்து அப்படி நீ உங்க வயசுக்கு சொல்றீங்க, என் வயசுக்கு நானே கடல் மேல டவசோட தான் இருப்பேன். கடல் மேல நிக்கிறதுக்கு நீயா இருக்கு. அவன் இது கடல் தொழில், அப்ப இது என்ன தொழிலு? நீ கடல் மேல ஒன்னில போட்டோ பிடிச்சி போட்டிருக்கியா? இல்ல போட்டிருக்க. எத்தனை நேரம் சங்கடம் எடுத்திருக்கேன் வீடியோ. ரொம்ப தெரிவிச்சா உன்னைய பார்த்து. அதுக்கு நம்ம தொழில் வேற. அப்புறம் ரேட்டே இல்லையா சுத்தமா? யார் ரேட்டே கொடுத்து 10 கிலோ மீன் வெறும் 900 ரூபாய்க்கு தான் போச்சா? சொன்ன கேட்க மாட்டேங்குது. நான் என்ன கணக்கில் பொடி மீன் பூரா வந்து ஏலத்தில் விட்டுட்டு இது பருமி போட்டு எங்கள் கம்மியில் விட்டுக்கலாம் கணக்கில் சொன்னேன். சரி, அள்ளுங்க பார்ப்போம். வாங்க அது வைங்க. அது போய் அங்கே சார்ஜ் சொல்லுங்க. ஆமாம், சொல்லத்தாய். போட்டு இந்த பயிரோடு கொடுத்துடுவான். மறுமீன் வச்சுருவான். மறுமீன் கொடுத்துடுவான். கொடுத்து திட்டியாக இருக்குது. மறுமீன் கொடுத்துடுவான். கொண்டு வருவானா? அதான் இந்த பயிரோடு கொடுத்துருந்தேன் இல்லைன்னா. அதுதான் சொல்கிறேன், கொடுத்து திட்டியாக வேண்டியதான். இல்லையா போட்டோ பிடிக்க வரையா? வீட்டில் கடைங்க தாயாக வந்துடுறியா? நீ இருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. இருக்காம லாஞ்சி போனா தேவை இருக்க மாட்டேன். லாஞ்சி போனா தேவை இருக்க மாட்டேன். நேத்து வந்த யாருமே இல்ல. எங்க அப்பா? நேத்து வந்தேன். எத்தனை மணிக்கு வந்த? 6 மணிக்கு வந்தேன். 6 மணிக்கு போலீஸ்காரன் வந்தான். வந்துட்டு அவங்க போயிட்டாப்ல. நான் வந்த நேரம் யாருமே இல்ல. அவட அங்க இருந்து அப்படியே தனுஷ்கோடி. 6 மணிக்கு வந்து நாங்க இருக்குமாப்பா? நாங்க போயிடுவோம்ல. இப்ப மணி 7 மணிக்கு இருக்கீங்க. 7 மணி. இப்போ நேற்று நான் 5 மணி வரைக்கும் ஒரு வழியா பீச் வலையில வந்த எல்லா மீன்களுமே தாத்தா கழிச்சு முடிச்சிட்டாங்க. கடைசியா பார்த்தோம்னா ஒரு சாக்கு, அதாவது 25 கிலோ சாக்கு, அரிசி சாக்கு நிறையா இந்த மடவா மீன்கள் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு வீச்சு வலை வீடியோ பிடிக்கும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீச்சு வலை வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா நோன் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ண தட்டி விட்டு நம்ம கடல் ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்.